நமசிவாய. சென்னை யாத்ராஸ் வாடிக்கையாளர்களின் அன்பு வேண்டுகோளுக்கிணங்க நேபாள் நாட்டில் அமைந்துள்ள முக்திநாத் பசுபதிநாத் புனித யாத்திரை 3வது பேட்சானது வருகின்ற ஜூலை மாதம் 20ஆம் தேதி அன்று புறப்பட உள்ளது. இந்த யாத்திரையில் முதலில் சென்னையிலிருந்து 3ஆம் வகுப்பு ஏசி ரயில் மூலமாக புனிதம் நிறைந்த காசி மாநகருக்கு செல்கிறோம். அங்கு கங்கையில் புனித நீராடி அருள்மிகு காசி விஸ்வநாதர், காசி அன்னபூரணி, காசி விசாலாட்சி, காசி காலபைரவர் தரிசனம் நிறைவு செய்கிறோம். பின்னர் மாலை நடைபெறும் கங்கா ஆரத்தியில் கலந்து கொள்கிறோம். அங்கிருந்து புறப்பட்டு 2 இருக்கைகள் கொண்ட ஏசி பேருந்து மூலமாக நமது அண்டை நாடான நேபாள் தலைநகருக்கு புறப்படுகிறோம். நேபாள் தலைநகர் காத்மாண்டுவில் பாக்மதி நதிக்கரையில் அமைந்துள்ள பசுபதீஸ்வரரை மனம் குளிர தரிசனம் செய்கிறோம். ஜலநாராயணன், இருதய அம்மன், தர்பார் ஸ்கொயர் உட்பட சில இடங்களையும் தரிசனம் செய்கிறோம். காத்மாண்டுவிலிருந்து போக்ரா செல்லும் வழியில் மலை மீது அமைந்துள்ள மிக பிரம்மாண்டமான மணக்கனாமாதேவி திருக்கோயிலுக்கு ரோப்கார் மூலமாக சென்று தரிசனம் செய்கிறோம். இரவு இயற்கை எழில் கொஞ்சும் போக்ரா நகரில் தங்குகிறோம். மறுநாள் அதிகாலை புறப்பட்டு 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான முக்திநாத் பெருமாளை தரிசனம் செய்கிறோம். போகும் வழியில் கலேஸ்வர் என்கிற மிக சிறப்பு வாய்ந்த சிவபெருமானை தரிசனம் செய்கிறோம். கண்டகி நதிக்கரையில் நாம் பயணம் செய்யும் போது பல்வேறு இயற்கை காட்சிகளை நாம் கண்டுகளிக்கிறோம். அன்று இரவு முக்திநாத் மலை அடிவாரத்தில் தங்குகிறோம். மறுநாள் அதிகாலை புறப்பட்டு 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான முக்திநாத் பெருமாளை தரிசனம் செய்ய புறப்படுகிறோம். முக்திநாத்தில் அமைந்துள்ள பாபகுண்டம், புண்ணியகுண்டம் மற்றும் 108 புண்ணிய தீர்த்தங்களில் நீராடி எல்லாம் வல்ல முக்திநாத பெருமாளை தரிசனம் செய்கிறோம். இது மிகவும் சிறப்பாகவும் புதுமையான அனுபவமாகவும் இருக்கும். அடுத்த நாள் போக்ராவில் அமைந்துள்ள தால்பராகி அம்மன், பிந்தியபாஷினி அம்மன், குகையில் சுயம்புவாக அமைந்துள்ள மகாதேவ் கேவ், குப்தேஸ்வர் உட்பட சில இடங்களை தரிசனம் செய்து இரவு தங்குகிறோம். அடுத்த நாள் காலை அயோத்தி புறப்படுகிறோம். பயணத்தின் முடிவில் அயோத்தியில் தங்குகிறோம். அடுத்த நாள் அயோத்தியில் உள்ள சரை நதியில் புனித நீராடுகிறோம். மிகவும் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ள ராம ஜென்ம பூமி சென்று குழந்தை ராமரை கண்ணார கண்டு மனமாற பிரார்த்தனை செய்கிறோம். அயோத்தியில் தசரதர் அரண்மனை, ஆஞ்சநேயர் மந்திர் உட்பட சில இடங்களை தரிசனம் செய்கிறோம். இரவு 3ஆம் வகுப்பு ஏசி ரயிலில் சென்னை நலமுடன் புறப்படுகிறோம். இந்த பயணத்தில் சென்னையிலிருந்து சென்று வர 3ஆம் வகுப்பு ஏசி ரயில் வசதி, 2 இருக்கைகள் கொண்ட ஏசி பஸ் வசதி, தங்குவதற்கு தரமான சுத்தமான ரூம் வசதி, சுட சுட தென்னிந்திய சைவ உணவு, தினசரி மினரல் வாட்டர் உட்பட பல்வேறு வசதிகளை செய்து தருகிறோம். 13 ஆண்டு கால அனுபவம், 30,000க்கும் மேற்பட்ட அன்பான வாடிக்கையாளர்களுடன் எமது பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. மிக குறைந்த இருக்கைகள் மட்டுமே உள்ளது. உடன் தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து பயன்பெற அன்புடன் வேண்டுகிறோம். தொலைபேசி எண்கள் 8056243872, 7397453454. நமசிவாய.